வெல்கம் டு RVS Tech. இன்றைக்கி நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ரோக்ராம்குள்ளே நிறையா கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு சப் ப்ரோக்ராம் செக்ஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதுவோம். அப்படி எழுதும்போது நமக்கு ப்ரோக்ராம் கன்ஃபியூஸ் ஆகாது, கோடிங் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரீயூசபிலிட்டியும் நம்ம பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனை ஒரு தடவை நம்ம எழுதி வச்சுட்டு எத்தனை தடவை எனக்கு தேவையோ அத்தனை டைம்ஸ் நான் அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நான் எழுதணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம மெயின்குள்ளே டிக்ளரேஷன் பார்ட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மெயின் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயினுக்கு வெளியில் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் டெஃபினேஷன் நம்ம எழுதணும். எக்ஸாம்பிள் இங்கே ஆட் அப்படிங்கிற நம்ம பார்க்குறது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் எப்போதுமே டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டில் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஆகும்போது ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் நான் எங்கே எழுதியிருக்கணும், அந்த ஃபங்க்ஷனுடைய கால் நான் எங்கே எழுதியிருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் கால் அப்படின்றத பார்த்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கே நான் டெஃபினேஷன் எழுதியிருக்கணும், நேராக கண்ட்ரோல் ஃப்ளோ அந்த டெஃபினேஷன் எழுதியிருக்கிற இடத்துக்கு வந்துடும். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நான் டெஃபினேஷன் எழுதியிருக்கணும் அதை ஃபுல்லாக எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நான் எழுதணும் அப்படின்னா மெயினாக 3 விஷயங்கள் நம்ம மறக்காமல் பண்ணணும். ஒன்று, அந்த ஃபங்க்ஷனை அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத அந்த ஃபங்க்ஷன் நம்ம மெயினாக டிக்ளரேஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது கால் பண்ணணும், டெஃபினேஷன் பண்ணணும். எங்கே டிக்ளரேஷன் பண்ணணும், எப்படி பண்ணுறது, எங்கே கால் பண்ணணும், எப்படி பண்ணுறது, எங்கே டெஃபினேஷன் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டைப், அந்த ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப்பை ரிட்டன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எழுதணும் ஒன்று. அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஒரு யூஸராக என்ன நேம் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டிக்ளரேஷன் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிக்ளரேஷன் பார்ட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், இது இன்டிஜர் டேட்டா டைப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ், இன்டிஜர் கமா இன்டிஜர் 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 ஆர்குமெண்ட்டுமே இன்டிஜர் டேட்டா டைப் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் நேம் டிக்ளரேஷன் பண்ண இடத்துல என்ன நேம் நான் கொடுத்துருப்பனோ அந்த நேம் ஆர்குமெண்ட் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த ஆர்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ண வேரியபிளாக தான் இருக்கணும். வேறு டேட்டா டைப் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது இன்டிஜர் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கிறது ஃபங்க்ஷன் கால். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம எழுதுறதுக்கான சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் லிஸ்ட் அப்படிங்கும்போது நியூவாக நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனோட அந்த ஆர்குமெண்ட்டோடைய டேட்டா டைப், வேரியபிள் நேம், அது போல் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கலாக வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த சப்ரோக்ராம் செக்ஷனுக்குள்ளே ஏதாவது வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுடலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் ரிட்டன் எக்ஸ்பிரஷன் நான் எழுதியிருப்பேன். இந்த இடத்துல இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பார்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனல் தான். தேவை அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம விட்டுடலாம். அதே போல் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரிட்டன் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. எனக்கு தேவை என்றால் நான் ரிட்டன் டைப்பில் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா ரிட்டன் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா
ஆடுன்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயினுக்கு வெளியில் நான் வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இப்படி தான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எழுதணும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏபி அப்படிங்கிறது யூசர்லேருந்து 2 வேல்யூஸ் வாங்குறதுக்கும், சி அப்படிங்கிறது ஆன்சர் நான் வந்து ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கும். இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதா ரிட்டர்ன் டைப்பில் வந்து இன்டு கொடுத்துருக்கேன். 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்துட்டு பாஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது யூசர்ட்டு வந்துட்டு 2 இன்புட் என்டர் பண்ண சொல்லி ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கேன்எஃப்பில் நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். வாங்கின இன்புட்டை ஆடுன்ற ஃபங்க்ஷன் மூலமாக நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது நேராக ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதியிருக்கிற இடத்துக்கு வரும். ஏவுக்கான அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் வாங்கி வச்சுக்கும், பியோடைய வேல்யூவை வாங்கி ஒய் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள வந்து வச்சுக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 இதுவுமே நான் ஆட் பண்ணி வர ஆன்சரை எனக்கு வந்து இந்த ஆட் அப்படின்ற கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூவை அப்படியே நான் வந்து சிக்கு அசைன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபிக்கு நான் வந்து என்ன வேல்யூ வேணாலும் நான் வந்து கொடுக்கலாம். ஏவுக்கு வந்து 33, பிக்கு வந்து 55 நான் வந்து கொடுக்குறேன். 33 அப்படிங்கிறத வாங்கி ஏவுலேயும் 55 அப்படிங்கிற வேல்யூ வாங்கி பிலையும் அசைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏவில் இருக்கிற 33 எக்ஸுக்கும் பியில் இருக்கிற 55 வேல்யூ ஒய்க்கும் அசைன் ஆகும். 2 வேல்யூமே ஆட் பண்ணி 88 அப்படிங்கிற ஆன்சரை ஆடுன்ற இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதை சீல அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் அட்வான்ஸாக நம்ம இன்னொரு கான்செப்ட் என்ன கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனை மெயின் முடிச்சுட்டு மெயினுக்கு அடுத்தது தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே ப்ரோக்ராம்குள்ளே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஃபினேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரோக்ராமை வந்து எழுதலாம். நான் வந்து முன்னாடியே டெஃபினேஷன் எழுதிட்டேன் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தேவையில்லை. முன்னாடியே டிக்ளரேஷன் பண்ணிட்டேன், அதனால் முன்னாடியே ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் இங்கே வந்து எழுதிட்டேன். அதனால் டிக்ளரேஷன் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு கம்பைல் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த ஒரு எரருமே எனக்கு வந்து சொல்லாது, சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிருக்கும். கம்பைல் பண்ணுறேன், எனக்கு எரர் எதுவுமே சொல்லாது. இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ரன் ஆகும். அதாவது டிக்ளரேஷன் பண்ணலை, டிக்ளரேஷன் பண்ணாமல் மெயினுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதிட்டு ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த எரருமே சொல்லாமல் கரெக்டாக எனக்கு வந்து ரன் ஆகும். சரிங்களா? சப்போஸ் மெயினுக்கு கீழே நான் வந்துட்டு டெஃபினேஷன் எழுதியிருக்கேன், அப்போ நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா தர்போசி கம்பைலரில் எனக்கு வந்துட்டு எரர் சொல்லும், ரன் பண்ண முடியாது. இது அட்வான்ஸான எடிட்டர் அப்படிங்கிறதுனால வார்னிங் மட்டும் சொல்லும், ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்னிங் எனக்கு வந்து மெசேஜ் சொல்லும், ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு வந்து ரன் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு தவறான ஒரு வழிகள் நமக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருக்கிற டைப்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.